ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 4:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:50 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 6:40 போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் ஆறதா டிடிடியில் இன்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். இன்றைக்கு ஏகாதசி. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்துட்டுருக்கிற ஸ்ரீனிவாச பத்மாவதி பரிணயோத்சவத்தோட கடைசி நாள் சாயந்தரம் ஒரு 4 மணி போல் தெற்கு மாட வீதி இல்லை மேற்கு மாட வீதியில் W4 கேட் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கருட வாகனத்தில் பெருமாளை தரிசனம் செய்யலாம். தாயார் தனிப்பழக்கில் வருவாங்க. WQ4 கேட் வழியாக நாராயணகிரி ஷெட் போய் பரிணயோத்சவமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே பல்லக்கில் பெருமாள் தாயார் வராக சுவாமி வழியாக கோயில் உள்ளே போவாங்க. இன்னையோட பரிணயோத்சவம் முடியுது. ஏப்ரல் மேல ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் காலையில் 9 மணிக்கு தினமும் ஓப்பன் ஆகிற விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 800 டிக்கெட்ஸ் போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீந்துடும். காலையில் ஒரு டிக்கெட் 10,500 கொடுத்து புக் பண்ணிட்டோம்னா அன்றைக்கு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இதை இல்லை அப்படின்னா நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் திருப்பதி பெருமாளை இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இல்லை டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயும் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் தரிசனத்துக்கு ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். திருமலாவில் மே மாதத்தில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்துருக்காங்க. மே 1 கூர்ம ஜெயந்தி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்குது. திருச்சானூர் தாயார் கோயிலில் காலையில் 9 மணி போல் ஸ்வர்ண ரதம் இருக்கும். மே 2 அன்னமாச்சாரியா ஜெயந்தி. மே 3 பராசர பட்டர் வருஷ திருநட்சத்திரம். மே 12 ஹனுமன் ஜெயந்தி. மே 21 நம்மாழ்வார் உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. மே 26 வரதராஜ சுவாமியோட வருஷ திருநட்சத்திரம். மே 30 நம்மாழ்வார் சாத்துமுறை. திருமலையில் பெட்ரோல் தட்டுப்பாடு எதுவும் இல்லை அப்படின்னு டிடிடியில் ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மே 12 நீங்கள் திருப்பதியில் தரிசனத்துக்கு போவீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஜப்பாலி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக அங்கே ஹனுமன் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் திருமலாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆஞ்சநேயர் சன்னதியிலையுமே ஹனுமன் ஜெயந்தி விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தினமும் காலையில் ஆஃப்லைன் ரூம்ஸ் டிடிடியில் திருமலா ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. மத்தியானம் சாயந்தரமெல்லாம் ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. நைட்டு 9-9:30 போல் ரூம்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா சீக்கிரமாகவே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இருக்குது அப்படின்னா கூட ஒரு 9-9:30 மணி போல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க டிடிடிலேருந்து. அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ட்ரெயின் திருப்பதிக்கு போகிறது சிலது சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 12 மணி நேரம் ஓகேனா டைரெக்டாக திருமலைக்கு போய் சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த க்யூவில் கூட டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். அதில் போட்டிருக்கிற டைம் படி மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இல்லை அலோவ் பண்ணாங்கன்னா அந்த டைம்லேருந்து முன்னாடி கூட ரீஎன்ட்ரி பாயிண்ட் வழியாக ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.